இந்த பிறவி அவன் அருளால் கிடைச்சிருக்கிறது. அவனுக்காக நாம் செய்து அவனோடு கலந்து விட வேண்டும் என்பதே இலக்காக இருக்கும். அது என்னைக்காவது இந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப படித்து எட்டுதான்னு பார்ப்போம். எட்டுற அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும் இறைவன் நம்மை இந்த உலகத்துக்கு ஏன் கொண்டு வந்து வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டால், அவனோடு கலப்பதற்கான வாய்ப்பை நமக்கு கொடுப்பதற்காகவே என்பதை மனம். வேற எதுக்காகவும் இல்லை. நாம் வீடு கட்டுறதுக்காகவோ பங்களா கட்டுறதுக்காகவோ அப்படி இருக்கிறதுக்காக இப்படி கட்டுறதுக்காகவோ அதுக்காக நம்மளை இந்த வாழ்க்கைக்கு நாம் வரல. நாம் பற்ற வேண்டியவனை பற்றுவதற்காக வந்திருக்கிறோம். அதுதான் இலக்கு. அதுக்கு போகிற வழியில் அப்படி சின்ன சின்ன பயன். இதுக்கு பேர் இடையிடையே வருகிற பயன்கள். நமக்கு முழுமையான பயன் அவனை பற்றுவது தான். போகிற வழியில் சும்மா ஏன் போவானே, அப்படியே இதை கொஞ்சம் சாப்பிடுப்பா, அதை கொஞ்சம் சாப்பிடுப்பா, அதை கொஞ்சம் சாப்பிடு, அப்படி கொஞ்சம் அனுபவிச்சுக்கிட்டே போ. ஆனால் அனுபவம் நமக்கு அதுதான். சிவமே அனுபவத்துக்குரிய பொருள். மற்றதெல்லாம் இடைப்பயன்கள். அது கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், நமக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் உணரணும். உணர்ந்தீங்கன்னா தானுங்க இந்த வாழ்க்கை வணக்கத்துக்குரியதாக இருக்கும்.